வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு வந்து எக்ஸல் 2016 டுட்டோரியலில் பேஸ்ட் ஸ்பெஷலில் நெக்ஸ்ட் 3 ஆப்ஷனை பற்றி பார்க்க இருக்கோம். இதுக்கு முந்தின ஆப்ஷன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆல், ஃபார்முலாஸ், வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷனை பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஃபார்மட்ஸ், கமாண்ட்ஸ், வேலிடேஷன், இந்த 3 பற்றி பார்க்க இருக்கிறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸோட கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் அல்ட் வி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் இல்லைனா கிராஃபிக் இல்லைனா ஆப்ஜெக்ட் காப்பி இல்லைனா கட் பண்ணி இருக்கணும். அப்போ தான் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல்ன்ற டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மட்ஸ். ஃபார்மட் அப்படின்னா என்ன, ஓரளவு நீங்கள் யூகிக்க முடியும். ஃபார்மட் அப்படின்னா ஒரு செல்லோட ஃபார்மட்டிங். அதாவது ஃபார்மட்டிங்கில் வந்து அலைன்மெண்ட் வரும், ஃபாண்ட் வரும், அந்த ஃபாண்டோட ஸ்டைல்ஸ் வரும், ஃபாண்டோட கலர்ஸ் வரும், பார்டர்ஸ் வரும், இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதை ஃபுல்லாக தான் நம்ம வந்து ஃபார்மட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து அந்த ஃபார்மட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இந்த ரீஜன் நேம் ஐட்டம்ஸ் இதில் வந்து நான் ஒரு 2-3 ரோ காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக், பேஸ்ட் ஸ்பெஷல், ஃபார்மட்ஸ். ஓகே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இதுக்கு முன்னால் நம்ம எதை பேஸ்ட் பண்ணாலும் அதில் வேல்யூஸ், அதாவது கண்டென்ட், நீங்கள் காப்பி பண்ண கண்டென்ட் கூட அதில் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ நம்ம ஃபார்மட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ண உடனே நீங்கள் காப்பி பண்ண கண்டென்ட் எதுவுமே வரல. பட் இப்போ என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து போல்டு யூஸ் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் சென்டர் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, அதே அலைன்மெண்ட் இங்கேயும் போல்டு, இட்டாலிக், சென்டர் அலைன் ஒன்லி ஃபார்மட்டிங் அப்ளை ஆயிருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன் இந்த காலத்தை. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஸ்டேட் நேம் அப்படின்னு எழுதுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேட் நேம்ன்றதும் ப்ளஸ் இந்த ரீஜன் நேம் அப்படின்றதும் ரெண்டும் சேம் ஃபார்மேட். பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி, அதாவது இந்த ரோ ஃபுல்லாகவே ஒரே ஃபார்மேட், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் நெக்ஸ்ட் ரோவில் வந்து நான் எழுதுனேன். இப்போ பாருங்க, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ரோவில் என்ன, நார்த், அதாவது மிடில் அலைன்மெண்ட்ல இருந்து. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஸ்டேட் நேம்ன்றது மிடில் அலைன்மெண்ட் வந்துருக்கு. அதே மாதிரி இங்கே ஐட்டம்ன்றது ரைட் அலைன்மெண்ட்ல இருந்து. அதே மாதிரி நான் இங்கே இந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரை பண்ணும்போது இங்கே ரைட் அலைன்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். ஃபார்மட் அப்படின்றது ஒன்லி அந்த கண்டென்ட், அதாவது அந்த ஏரியாவோட ஃபார்மட்டை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்குது. ஓகே, இன்னும் ப்ரீஃபாக பண்ணால் இதில் 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த 3ஐயுமே நான் ஒன்று போல் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஸ்பெஷல், ஒன்லி ஃபார்மட்ஸ். ஓகே, இது பண்ணிட்டேன். ஃபார்மட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த இடத்துல கலர் ஃபில்லிங் இருந்துச்சு, பிங்க் கலர், அதே கலர் ஃபில்லிங் ஆகிடுச்சு. இந்த இடத்துல க்ரே கலர் இருந்துச்சு, அதே மாதிரி க்ரே கலரும் இயர்லியஸ்ட், அதாவது முன்னாலேயே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல நான் ஏதாவது டைப் பண்ணேன் அப்படின்னா சேம் இந்த இடத்துல என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன அலைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே சேம் மெத்தட் ஆஃப் ஃபார்மட்டிங் இதுலேயும் அப்ளை ஆகிருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அதாவது டபுள் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் டபுள் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணியிருக்கு, ப்ளஸ் அலைன்மெண்ட். நீங்கள் இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்குன்றது பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த ஏரியாவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் டபுள் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணியிருக்கு, ப்ளஸ் மிடில் அலைன் இருக்குது, சென்டர் அலைன்மெண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ இதில் கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், font calibre 12 plus double strike plus middle alignment and central alignment. அதே மாதிரி இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. டாப் லெஃப்ட் அலைன்மெண்ட் plus calibre 11 bold. அதே மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்க. பாருங்க, டாப் லெஃப்ட் அலைன்மெண்ட் plus calibre 11 plus bold. அதாவது இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணும்போது என்ன ஃபார்மட்ஸ் இருந்ததோ அதே சேம் ஃபார்மட்ஸ் மட்டும் உங்களுக்கு
நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஃபார்மேட்டுன்ற ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் கமெண்ட்ஸ். கமெண்ட்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் அதாவது இப்போ எதையாவது பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி எக்ஸலில் வந்து ஏதாவது ஒரு செல்லுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்போ அதாவது இந்த செல்லை வந்து இந்த மெத்தடில் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு, அதாவது எதை நீங்கள் அதாவது வாய்மொழியாக எதை சொல்ல விரும்புகிறீங்களோ அதை நான் பிரிண்டபிள் ஐட்டம், அதாவது இந்த கமாண்டுன்றது பிரிண்டபிள் ஏரியா கிடையாது, பிரிண்ட் ஆகாது, வித்தவுட் பிரிண்ட், அதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறத சொல்ல முடியும். இதை இந்த கமாண்டுன்ற மூலமாக நம்ம சொல்ல முடியும். ஒன்லி இந்த கமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்றது தான் இந்த பேஸ்ட் ஸ்பெஷலோட ஒரு ஆப்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல இந்த கமாண்டுன்ற ஆப்ஷன் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த இப்போது செல்லு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு சின்ன ரெட் கலர் கார்னர், அதாவது ரைட் கார்னரில் ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் காமிக்கும். அதுதான் இந்த கமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கமெண்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வேறு மெத்தடில் கூட நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் இதில் ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், வெரி புவர் மார்க் இம்ப்ரூவ் யுவர் ஸ்டடி, அதாவது 5 மார்க் எடுத்ததுனால நான் இதில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பியிருக்கேன் அப்படின்னா, வெரி புவர் மார்க் ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் ஸ்டடி அப்படின்னு சொல்ல விரும்பியிருப்பேன். அதே மாதிரி 10 மார்க்குக்கு கீழே எடுத்தவங்க 15 மார்க் கீழே எடுத்தவங்க எல்லாத்துக்கும் இந்த கமெண்ட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ண விரும்புகிறேன். அதை எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கமாண்டுன்றது எப்படி இன்சர்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து பின்னால் வர கிளாஸஸில் வரும். இந்த மீன் டைம் நான் உங்களுக்கு இந்த கமாண்டை எப்படி இன்சர்ட் பண்ணேன் அப்படின்றத பற்றியும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிட்டேன், ரைட் கிளிக், இன்சர்ட் கமாண்ட். ஓகே, இன்சர்ட் கமாண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கமாண்ட் பாக்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ நான் அதை வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம கமாண்ட் கொடுத்துருக்குறோம், இந்த கமாண்டை மட்டும் மற்ற செல்லை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து காப்பி பண்ணிட்டேன், கமாண்ட் இருக்கிற செல்லை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த 4 இருக்கிற இடத்துல வந்து வெறும் கமாண்டை மட்டும் பேஸ்ட் பண்ணணும். இந்த 5ன்றது வரக்கூடாது, என்னுடைய டேட்டா வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் கமாண்ட் வந்து பிளேஸ் ஆகணும். ரைட் கிளிக், பேஸ்ட் ஸ்பெஷல் கமாண்ட். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 4ன்ற இடத்துல உங்களுடைய டேட்டா வந்து சேஞ்ச் ஆகலை, பட் கமாண்ட் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்லி கமாண்ட், இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வந்து கமாண்ட் எழுதுனா போதும். அதாவது மல்டிபிள் டைம் வந்து நீங்கள் கமாண்ட் எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஒரு டேட்டாவில் வந்து சேம் கமாண்ட் திரும்ப திரும்ப எழுதணுன்ற அவசியம் இல்லை. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சேம் கமாண்டை மல்டிபிள் இடத்துல போய் நீங்கள் பிளேஸ் கூட பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இதை வந்து காப்பி பண்ணிட்டேன், மல்டிபிள் இடத்துல நான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய செலெக்ஷனை வந்து வச்சுட்டு ரைட் கிளிக், பேஸ்ட் ஸ்பெஷல் கமாண்ட். ஓகே, பாருங்கள், எல்லா இடத்துலையும் என்னுடைய கமாண்ட் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. அதாவது மல்டிபிள் செலெக்ஷன் பண்ணி கூட என்னால் கமாண்டை வந்து பேஸ்ட் பண்ண முடியும், பேஸ்ட் ஸ்பெஷலை யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்ன, வேலிடேஷன். வேலிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுக்குறேன். வேலிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஈக்குவல் வேல்யூ தான் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண விரும்புகிறோம். அதாவது நான் என்ன இன்புட் கொடுக்க விரும்புகிறேனோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஃபார்ம் இல்லைன்னா டேட்டா பேஸில் வந்து இப்போது யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த இடத்துல இந்த இன்புட் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மல்டிபிள் பர்சனலை வச்சு நம்ம இப்போ டேட்டா என்ட்ரி போடும்போது சில இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஜெண்டர், மேல் ஃபீமேல், இதை வந்து டைப் அடிக்கும் போது சில இடத்துல வந்து ஸ்பெல் மிஸ்டேக்காக வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஸ்பெல் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா சில இடத்துல இப்போ இதை வந்து கவுண்ட் பண்ணுவீங்க, மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர், ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து கவுண்ட் பண்ணுவீங்க. அப்படிங்கும் போது ஒரு ஈக்குவலான டேட்டா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபார்முலா, அதாவது உங்களுடைய அவுட்புட் வந்து தப்பாக வரும். அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த வேலிடேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மேல் ஃபீமேல்ன்றது அதுலேயே ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி வரும்.
அதை இதை அடித்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும், இதை அடிக்கலை அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணாது. அதுக்கு பேர் தான் இந்த வேலிடேஷன் சொல்கிறது. ஓகே, இந்த வேலிடேஷனை மட்டும் நம்ம எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். யூஸிங் த்ரூ பேஸ்ட் ஸ்பெஷல். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து ஜென்டருக்கு வந்து நான் வேலிடேஷன் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் போஸ்ட்டுக்கு வந்து வேலிடேஷன் கொடுத்துருக்குறேன், அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு வந்து வேலிடேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் இதில் வந்து ஃபுல் டேபிளையே நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகே, டேபிள் காப்பி பண்ணிட்டேன். டேபிள் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ரைட் கிளிக், பேஸ்ட் ஸ்பெஷல், வேலிடேஷன். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் கண்டென்ட் எதுவுமே வரல, பட் வேலிடேஷன் வந்துருச்சு. பாருங்கள், நான் வந்து ஆக்சுவலாக 3 இடத்துல வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி 3 இடத்துல வந்துருச்சு. அதாவது ஜென்டர் மேல் ஃபீமேலுக்கு வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி போஸ்ட்டுக்கு வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த ரோவை காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட். ஓகே, அதே மாதிரி இந்த வேலிடேஷனை மட்டும் காப்பி பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒன்லி வேலிடேஷனை மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல மேல், போஸ்ட், ஸ்டேட். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஒன்லி வேலிடேஷனை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபுல் டேபிளை வேணாலும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்லி வேலிடேஷனை மட்டும் கூட காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். ஒன்லி வேலிடேஷன் காப்பி பண்ண பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இங்கே ஷிஃப்ட் ஆகாது. ஒன்லி மெத்தட், அதாவது வேலிடேஷன் மெத்தட், வேலிடேஷனில் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் வரும். பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது பின்னால் வர கிளாஸஸில் நான் சொல்கிறேன். அதாவது வேலிடேஷன் யூஸ் பண்ணும் போது அந்த வேலிடேஷன் வந்து சேம் ஃபைலில் இருக்கணும். ஓகே, இப்போ இது வந்து சிம்பிள் வேலிடேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதாவது டைரெக்டாக வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இதை வந்து ஃபைல் டு ஃபைல் கூட மூவ் பண்ணலாம். ஓகே, பட் ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது, அதாவது ரேஞ்சஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ரேஞ்சஸ் யூஸ் பண்ணும்போது ஃபைல் டு ஃபைல் வேலிடேஷன் ஷிஃப்ட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும். அதனால் ஷீட் டு ஷீட் நீங்கள் வேலிடேஷன் யூஸ் பண்ண முடியும். இந்த வேலிடேஷன் யூஸ் பண்ணும்போது நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் பின்னால் வர கிளாஸஸில் சொல்கிறேன். இந்த கிளாஸ் மூலமாக நம்ம பார்த்தது பேஸ்ட் ஸ்பெஷலில் ஒரு சில ஆப்ஷன்ஸ், அதாவது ஃபார்மட், கமாண்ட், வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக பார்த்துருக்கோம். இதில் ஒரு ஷார்ட்கட் கீ கூட நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது ஷிஃப்ட் F2. அதாவது எதுக்காக அப்படின்னா கமாண்ட் இன்செர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதாவது செல்லில் கமெண்ட்ஸ் இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் F2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், நீங்கள் அதில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து டைப் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தது வந்து செகண்ட் பார்ட், அதாவது பேஸ்ட் ஸ்பெஷலில் செகண்ட் பார்ட். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில்.